Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 7ல இருக்கிற எக்ஸசைஸ் 7.1ல செகண்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ட்ரையாங்குலர் கிரவுண்ட் இருக்குது, அதோட சைஸ் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஏரியா வந்து ஃபஸ்ட்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கிரவுண்டை வந்து அவங்க லெவல் பண்ணுறாங்க, அதாவது மேடு பள்ளம் இல்லாமல் லெவல் பண்ணுறாங்க. லெவல் பண்ணுறதுக்கு 1 மீட்டருக்கு வந்து ₹20 வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க, அதாவது ₹20 per meter square. அதுக்கு அப்படின்னா நமக்கு எத்தனை ஏரியா எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அப்படின்னா மொத்த ஏரியாவுக்கு எவ்வளோ காசு பண்ணுறாங்கங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் செமி பெரிமீட்டரோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். S is equal to A plus B plus C divided by 2. அதாவது செமி பெரிமீட்டர் வந்து கண்டுபிடிச்சாதான் என்னால் ஏரியாவோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஏவோட வேல்யூ எனக்கு 22 மீட்டர், பியோட வேல்யூ 120 மீட்டர், சியோட வேல்யூ 122 மீட்டர்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ நான் மூணையும் ஆட் பண்ணுறேன். 22 + 120 + 122 divided by 2 ஆட் பண்ணனா எனக்கு 264 கிடச்சிருக்கு டிவைட் பை 2. இப்போ நான் 264 2ஆல் கேன்சல் பண்ணுறப்ப எனக்கு 132 மீட்டர் கிடச்சிருக்கு. அப்படின்னா செமி பெரிமீட்டரோட வேல்யூ எனக்கு 132 மீட்டர்னுட்டு கிடச்சிருக்கு. இப்போ நான் இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னென்னா, A is equal to S into S minus A into S minus B into S minus Cங்கிறதா எனக்கு ஃபார்முலா, ஈக்குவல் டு root of S ஓட வேல்யூ 132 into 132 minus A ஓட வேல்யூ 22, அடுத்து 132 minus B ஓட வேல்யூ 120 into 132 minus C ஓட வேல்யூ 122. இப்போ நான் இந்த 132 நான் அப்படியே வச்சுட்டு மீதி இருக்கிறத மைனஸ் பண்ணுறேன். 132வையும் 22வையும் மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு 110 கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து 132வையும் 120வையும் நான் மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு 12 கிடச்சிருக்கு. அடுத்து 132வையும் 122வையும் மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு 10 கிடச்சிருக்கு. அப்படின்னா ஈக்குவல் டு ரூட் ஆஃப், இப்போ 132வை நான் பிரிக்க போகிறேன். பிரித்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 11 into 12 கிடைக்கும். ஏன்னா 11 into 12ஓட ஆன்சர் எனக்கு 132 வரும். அடுத்து 110 எப்படி பிரிக்கிறேன்னா, நான் 11 into 10ன்னு பிரிச்சுக்கிறேன். இந்த 12 நான் அப்படியே வச்சுக்கிறேன், இந்த 10ஐயும் அப்படியே நான் வச்சுக்கிறேன். அப்படின்னா A is equal to root of இந்த லெவலையும் நான் சேர்த்தேன்னா எனக்கு 11 ஸ்கொயர் கிடைக்கும். இன்ட்டு இந்த 12ஐயும் சேர்த்தா எனக்கு 12 ஸ்கொயர் கிடைக்கும். இன்ட்டு இந்த 10ஐயும் சேர்க்குறப்ப எனக்கு 10 ஸ்கொயர் கிடச்சிருக்கு. ரூட் ஸ்கொயர் வந்து எனக்கு கேன்சல் ஆகிடும். மீதி எனக்கு 11 into 12 into 10 எனக்கு இருக்குது. அப்படின்னா A is equal to 12ஐயும் 10ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 120 கிடச்சிருக்கு. அடுத்து 120ஐயும் 11ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 132 கிடைக்கும். இங்கே ஒரு 0 இருக்குது, இந்த 0 போட்டுறேன். அப்படின்னா எனக்கு ஏரியாவோட வேல்யூ 1320 மீட்டர் ஸ்கொயர் கிடச்சிருக்கு. இப்போ 1 மீட்டர் ஸ்கொயரை நான் லெவல் பண்ணுறதுக்கு ₹20 வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே 1320 மீட்டர் ஸ்கொயரை லெவல் பண்ணணும்னா நான் 20யோட 1320ஐ மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணனா எனக்கு ₹2640 வந்து எனக்கு கிடைக்கும். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து இருக்குது. என்ன மிஸ்டேக்னால், எனக்கு 2640 வந்து ஆன்சர் கிடையாது. ஏன்னா 2 into 132 வந்து எனக்கு 264 எனக்கு கிடைக்கும். இங்கே ஒரு 0 இருக்குது, அதை எழுதிட்டேன். இங்கே இருக்கிற 0 வந்து நான் எழுதலை. அப்படின்னா எனக்கு 26,400 தான் எனக்கு ஆன்சராக வரும். அடுத்தது தேர்டு சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பெரிமீட்டர் வந்து இருக்குது. ஒரு ட்ரையாங்குலர் பிளாட்டோட பெரிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க 600 மீட்டர். அதோட சைட்ஸை வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க 5:12:13. அதாவது A:B:C வந்து 5:12:13 கொடுத்துருக்காங்க. அந்த பிளாட்டோட ஏரியா என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு ரேஷியோவில் இருக்கிறத ஏபிசியாக நான் கொண்டு வரணும்னா அதோட ஒரு வேரியபிளும் எனக்கு சேர்ந்தா வரும், அதாவது ஒரு ஆல்ஃபபெட்டும் சேர்ந்து வரும். இப்போ நான் இதை ஏன்னு எடுத்தேன்னா எனக்கு 5 மட்டும் வராது, 5ஓட சேர்ந்து எக்ஸுங்கிற ஒரு வேரியபிளும் சேர்ந்து வரும். அப்படின்னா B is equal to 12x, அடுத்து C is equal to 13xன்னு எனக்கு கிடச்சிருக்கு. இங்கே பெரிமீட்டரோட வேல்யூ எனக்கு 600ன்னு கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டருங்கிற ஒரு ட்ரையாங்கிளோடைய அவுட்டர் சர்ஃபேஸை வந்து லென்த்தை ஆட் பண்ணுறது தான் வந்து எனக்கு பெரிமீட்டர். அப்படின்னா பெரிமீட்டர் is equal to 600 மீட்டர்னுட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெரிமீட்டருக்கு பதிலாக இது மூணையும் ஆட் பண்ணனா 5x + 12x
ப்ளஸ் 13x ஈக்குவல் டு 600 மீட்டர் கிடச்சிருக்கு. மூணையும் ஆட் பண்ண எனக்கு 30x கிடைக்கும். அப்படின்னா 30x இஸ் ஈக்குவல் டு 600 மீட்டர். அப்படின்னா எனக்கு 0 0 கேன்சல், 3 1s இது 320s. அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 20 மீட்டர்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு a இஸ் ஈக்குவல் டு 5x. அப்படின்னா 5 × 20 எனக்கு 100 மீட்டர்னுட்டு கிடச்சிருக்கு. அடுத்து பியோட வேல்யூ வந்து 12x. அப்படின்னா 12 × 20 12 × 20னா எனக்கு 240 மீட்டர்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது சியோட வேல்யூ 30xன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 13 × 20 அப்படின்னா 260 மீட்டர்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு செமி பெரிமீட்டர் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எனக்கு s இஸ் ஈக்குவல் டு a + b + c டிவைடட் பை 2. அப்படின்னா 100 + 240 + 260 டிவைடட் பை 2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. எல்லாத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு 600 கிடைக்கும். 600 டிவைடட் பை 2 எனக்கு எஸ்ஸோட வேல்யூ 300 கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு s இஸ் ஈக்குவல் டு 300 மீட்டர் நான் எழுதிக்கிட்டேன். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும்னா a இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் s × s மைனஸ் a s மைனஸ் b × s மைனஸ் சிங்கிற ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ வந்து எனக்கு 300. அடுத்து 300 மைனஸ் ஏவோட வேல்யூ வந்து 100. அடுத்து 300 மைனஸ் பியோட வேல்யூ வந்து எனக்கு 240. அடுத்து 300 மைனஸ் சியோட வேல்யூ வந்து எனக்கு 216 கிடச்சிருக்கு. இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து சிம்பிளிஃபிகேஷன் தான். ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 300 வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து இந்த 300ஐயும் 100ஐயும் மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு 200 கிடைக்கும். அடுத்து 300ஐயும் 240யும் மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு 60 கிடைக்கும். அடுத்து 300ஐயும் 260யும் மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு 40 கிடச்சிருக்கு. அப்படின்னா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 300 நான் வந்து பிரிச்சேன்னா 3 × 100. அடுத்து 200 பிரிச்சேன்னா 2 × 100ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து 60 நான் பிரிக்கிறப்ப 3 × 2 × 10 பிரிச்சுக்கிறேன். ஏன்னா 3 2s are 6, 6 10s are 16ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. ஈக்குவல் டு 4 நான் பிரிக்கிறப்ப 40 நான் பிரிக்கிறப்ப 4 × 10ன்னுட்டு பிரிச்சுக்கிறேன். அப்படின்னா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. ரெண்டையும் சேர்த்தனா எனக்கு 3 ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. ரெண்டையும் சேர்த்தா எனக்கு 2 ஸ்கொயர் கிடச்சிருக்கு. இங்கே ஒரு 4 இருக்கா, 4 வந்து நான் 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். நான் இங்கே ஒரு 2 ஸ்கொயர்னுட்டு எழுதிக்கிட்டேன். இங்கே ஒரு 100 இருக்குது, 100 வந்து நான் எப்படி எழுதிக்கலாம்னா 10 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இங்கே ஒரு 100 இருக்குது, அந்த 100 நான் 10 ஸ்கொயர்னுட்டு எழுதிக்கிட்டேன். அடுத்து இங்கே ஒரு 10 இருக்குது, இங்கே ஒரு 10 இருக்குது. ரெண்டையும் சேர்த்தனா எனக்கு ஒரு 10 ஸ்கொயர் கிடைக்கும். அப்படின்னா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ரூட் வந்து எனக்கு வராது, சாரி தப்பாக எழுதிட்டேன். இங்கே எனக்கு ஸ்கொயர் ரூட் வந்து எனக்கு கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு மீதி எனக்கு 3 × 2 × 2 × 10 × 10 × 10ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு 3 × 2 வந்து 6, 6 × 2 வந்து எனக்கு 12ன்னுட்டு கிடச்சிருக்கு. 10 × 10 வந்து எனக்கு 100ன்னுட்டு கிடச்சிருக்கு. அப்படின்னா 100 × 10 வந்து எனக்கு 120. அப்படின்னா 120 × 100 அப்படின்னா எனக்கு ஏரியா வந்து என்ன கிடச்சிருக்குன்னா 12,000 மீட்டர் ஸ்கொயர்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.